சிவாய நமஹ. அடியாருக்கு அடியேன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார். நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஓம் ஆதித்யாய ச சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிப்யஸ்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் வாகர்த்தாவிவ சம்பிருக்தோ வாகர்த்தः பிரதிபக்தயே ஜெகதः பிதரோ வந்தே பார்வதி பரமேஸ்வரோ. சிவாய நமஹ. வரக்கூடிய 17ஆம் தேதி பிப்ரவரி மாதம் 2026 அப்படிங்கிறது ஒரு கிரகங்களினுடைய ஒரு சஞ்சார சேர்க்கை. விசித்திரமாகவும் வீரியமாகவும் அகண்டதாகவும் ஆழதானகவும் ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு சேர்க்கை ஏற்படுதுங்க. அதாவது காலப்புருடத்தில் 11ஆம் பாவத்தில் சற்றேறக்குறைய சூரிய பகவான், அதுக்கப்புறம் புத பகவான், செவ்வாய் பகவான், ராகு பகவான், சனி பகவான், அப்புறம் அந்த சந்திர பகவானும் சேருகிறார் அதே இடத்துல. இப்படியான ஒரு சேர்க்கை சுக்கிரனுடன் சேர்க்கிறார். அந்த 17ஆம் தேதியிலேருந்து ஒரு 15 தினங்கள் அப்படியே போய் 3ஆம் தேதி பார்த்திங்கன்னா சந்திரன் கொஞ்சம் கொஞ்சமாக மறுபடியும் அவருடைய 7ஆம் வீட்டில் கேது பகவானுடன் சந்திரன் சேர்கிறாரு. அப்போது சமசப்தமாக சற்றே கூட ஒரு 8 கிரகங்கள் அப்படியே ஒரே கோட்டில் அப்படியே வருதுங்க. இந்த 8 கிரகங்கள் அதாவது குரு பகவான் நீங்களாக எல்லாமே ஒரே கோட்டில் வருது. குரு பகவான் வேறு இப்போ வக்ரத்தில் போய் கொண்டிருக்கிறார். சரிங்களா? இப்போ உள்ள காலத்திற்கு இதனுடைய பலாபலன்கள் எப்படி நமக்கு ஏற்படும், இதனால் எந்தெந்த விஷயத்தில் நம்ம கவனமாக இருக்கணும், எந்த மாதிரியான நன்மைகள்லாம் நிறைய நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம். இது ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா காற்று ராசிகளிலும் நெருப்பு ராசிகளிலுமே இது ஒரு சேர்க்கைகள் ஏற்படுது. அதனால் காற்று சார்ந்த சில உபாதைகள், நெருப்பு சார்ந்த சில நம்மளுடைய உலகத்தில் உபாதைகள் ஏற்படுறதுக்கெலாம் ஒரு காலம் இருக்குது. அதனால் இதெல்லாம் கொஞ்சம் நம்ம கவனமாக இருந்துக்கணும் அப்படிங்கிறத இந்த சமயத்தில் தெரிவிச்சுக்கிட்டு, அதுமாதிரி உங்களுடைய ராசிக்கு பிரத்யேகமாக இதனுடைய பலன் என்ன மாதிரியான விஷயங்கள் கிடைக்கும், எந்த இறைவனை எப்படி நம்ம வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். தனுசு ராசிக்கு உண்டான பலன் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, 3ஆம் இடத்துல பல கிரகங்கள் சேர்க்கை. இதில் ராசிநாதன் 7ஆம் இடமாக இருந்து உங்களை பார்க்குறாரு, 3ஆம் இடத்தையும் பார்க்குறாரு இல்லைங்களா? இந்த சேர்க்கை அப்படிங்கிறது முதல்ல நன்மையா அப்படின்னா மிக மிக நன்மை. 9ஆம் இடத்துல உங்களுடைய முக்கியமான கிரகமாக இருக்கக்கூடிய சந்திரன் கேதுவினுடைய சேர்க்கை. கேதுவினுடைய இதில் கிறிஸ்தத்தில் ஒரு கிரகணம் ஏற்படுது. அதனால் தனுசு ராசிக்காரங்களுக்கு பல நன்மைகள் உண்டு. முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு புதிய மாற்றம் ஏற்படும். புதிய மாற்றம் நன்மை பயக்கக்கூடியதான ஒரு மாற்றம். புதிய நண்பர்களினுடைய சேர்க்கை, புதிய வகையான விருந்தினர்களினுடைய வரவு, அப்புறம் உங்களுக்கு இருக்கக்கூடியதான புதிய வகையான உங்களுடைய செயல்திறனை வெளிப்படுத்தி பல முகவர்கள், புதிய முகவர்கள் உங்களை சேருவது, அப்புறம் புதிய செயல்பாடுகளை செயல்படுத்துவது. இதனால் பழைய விஷயங்களுக்கும் உங்களுக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை வருமானம் நிச்சயமாக வராது. உங்களுக்கு உண்டான திறமை, உங்களுக்கு உண்டான விஷயம், உங்களுக்கு உண்டான தனித்துவமான கேப்பபிலிட்டி, இதை வச்சு தான் நீங்கள் அடுத்து மேற்கொண்டு செல்லுவதனால இதனால் பழைய விஷயத்திற்கும் புதிய விஷயத்திற்கும் எந்த வகையிலும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் சமாளிப்பீர்கள். அது ஒரு வகையான குதிரை ஓட்டம்னா இது ஒரு வகையான குதிரை ஓட்டமாக 2 குதிரைகளையும் சீராகவும் சமமாகவும் எந்த விதமான தயக்கமின்றியும் தைரியத்துடனும் தன்னம்பிக்கையுடன் செயல்படுத்தி வெற்றி காணக்கூடிய அமைப்பு தனுசு ராசிக்காரங்களுக்கு இருக்குது. இப்போ வரக்கூடிய காலத்திலே அந்த சூரிய பகவான் 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால சூரிய வழிபாடு மிக மிக அவசியம். ஞாயிற்றுக்கிழமை சூரிய நமஸ்காரம் செய்யுங்க. தனுசு ராசிக்காரங்களுக்கு அமோக வளர்ச்சிகள் ஏற்படும். அதே மாதிரி படிக்கிற மாணவர்களுக்கு 3ஆம் இடம் வலிமையானால் அவங்களுக்கு படிப்பு சார்ந்த விஷயத்தில் சில ரிஃப்ளெக்ஷன் வரும். கொஞ்சம் அவங்கலேருந்து கொஞ்சம் மனம் மாற்றம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. மனம் மாறாமல் இருக்கணும். ஏன்னா மாற்றம் அப்படின்னு வர்றச்ச படிக்கிற மாணவர்கள் படிப்பு சார்லேருந்து சில மாற்றத்தை அவங்களுக்கு ஏற்படும். அதனால் அந்த படிப்பில் நிலைத்த தன்மை வரணுங்கிறதுக்காக தனுசு ராசி குழந்தைகள் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சகலகலா வள்ளி மாலை அப்படிங்கிறதான ஒரு பதிகம். இந்த பதிகத்தை யார் எழுதினா, எதற்காக எழுதுனாங்கன்னு கேட்டிங்கன்னா, குமரகுரு சுவாமிகள் அப்படிங்கிற அந்த சுவாமிகள் சரஸ்வதி அம்மன் மேலே புகழ்ந்து காஷி வாரணாசி க்ஷேத்திரத்திலே பாடியதான ஒரு அற்புதமான ஒரு க்ஷேத்திரம் பாடல், ஒரு பதிகம்.
இந்த சகலகலா வள்ளி மாலை இதை பாராயணம் செய்து வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு மட்டும் இல்லை, அதை காதால் யார் கேட்குறாங்களோ அவங்களுக்கு கூட நன்மைகளே அதிகமாக கிடைக்கும். அதனால் பல நன்மைகள் உங்களுக்கு உண்டு. சகலகலா வள்ளி மாலை அப்படிங்கிறதான இந்த விஷயத்தை குமரகுருபர்கள் சரஸ்வதி அம்மனுக்காக பாடினது செஞ்சு வந்தீங்கன்னா தனுசு ராசிக்காரங்களுக்கு அமோக வெற்றி நிச்சயமாக கிடைக்கும். குடும்பத்தில் நல்ல மாற்றம் ஏற்படும். இந்த மாற்றம் முன்னேற்றமா ஏமாற்றமா அப்படிங்கிற தயக்கமே வேண்டாம். சர்வ நிச்சயமாக இது முன்னேற்றமாகவே அமையும். பல வகையில் உங்களுடைய பொருளாதார உயர்வு நிலைகள் ஏற்படும். ரொம்ப நாளாக கல்யாணமாகி குழந்தை இல்லாமல் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். கல்யாணமாக கல்யாணம் ஏற்படும். சம்பள உயர்வுகள் நிச்சயமாக கிடைக்கும். பல வகையான பல முக்கிய முடிவுகளை எடுத்து வாழ்க்கையிலே முன்னேற்றமும் அடைவீர்கள். சிவாய நமக.